ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்றைக்கி ரோப்ளெக்ஸில் ஸ்குவிட் கேம் தான் உங்களுக்காக நான் விளையாடி காட்ட போகிறேன். ஸ்குவிட் கேமு சீரீஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேம் ஷோக்கு போவோம். அந்த கேம் ஷோவில் நிறைய டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக கேம் நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சுப்பீரியர் இருக்காங்கல்ல, சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதாவது கேம் ஏரியாவுக்கு நம்மளை போக சொல்கிறாங்க. கேம் இன்னும் ஒரு 60 செகண்டில் ஆரம்பிக்கும் போலங்க. அந்த 60 செகண்டு நம்ம வெளியே தான் நிற்கணும் போல். இது பாருங்க, நிறைய பேர் நம்மளை மாதிரி நின்றுட்டுருக்காங்க பாருங்க. அண்ணா எப்போ நான் கதவை திறப்பீங்க? ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோன்னா வெளியே போக முடியாது போலங்க. உள்ளே வெயிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்ல, நம்ம இதுக்கப்புறம் வெளியே போக முடியாது போல். சரி, வெயிட் பண்ணுவோம். இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம்? 45 செகண்டு கிட்டே வெயிட் பண்ணோங்க. இங்கே இருக்கவங்க கிட்டே பேசி டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்போம். அழுக்கு மாதிரி ஒருத்தன் நடமாடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? பச்சை கலரில் அழுக்கு மாதிரி ஒருத்தன் நடமாடிட்டு இருக்கான். ஒருத்தன் ஜட முடியெலாம் வச்சுருக்கான் பாருங்க. நம்மள மாதிரி ஒருத்தன் நின்றுட்டுருக்கான் பாருங்க. ஆக்சுவலாக ஒரே கெட்டப்பில் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அந்த இதை ஆரம்பிக்கும் போதே ஒரு கெட்டப் தருவாங்கல்ல, அந்த கெட்டப்பையே நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் ஒரே கெட்டப்பில் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சமாவது கெட்டப்பு எல்லாரும் மாற்றணும்னு சொல்லணும். அப்போ தான் எல்லோரும் கெட்டப்பை கொஞ்சமாவது மாற்றுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கெட்டப் இருந்தால் நல்லாவே இல்லைங்க. முதல் கேம் என்ன? ஸ்குவிட் கேமில் அந்த பொம்மை ரெட் லைட்டு க்ரீன் லைட்டு தானே. அந்த கேம் வைக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது கேம் வைக்கிறாங்களா தெரில. நம்ம பார்ப்போம். லோட் ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போக போகிறோம். என்ன கேமாக இருக்கும்? என்ன கேமாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் கேமில். முதல்ல அந்த பெட்ரூமுக்கு வந்திருக்கோங்க. நம்மளை தூங்குறதுக்கு ஒரு இடத்துல தருவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. ஆமாம், நம்ம படுக்கிற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இங்கேருந்து தான் அடுத்த கேமுக்கு போனோம் போல். அடுத்த கேமுக்கு எங்கே போகணுமா? ஆளுங்கள்லாம் இருக்குது. இருங்க, எல்லாரும் எங்கே ஓடுறான்? இங்கே தான் ஓடுறாங்க. அப்போ இங்கே தான் போகணும் போல். இருங்க, போகலாம். அதான் வெயிட்டிங் ஃபார் ப்ளே. இது ஓகே, ப்ளே ஏரியா. இங்கே 27 செகண்ட் திரும்பி வெயிட் பண்ணுமாங்க. வாங்கடா எல்லோரும் சீக்கிரமாக வாங்கடா. பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க. இங்கே என்ன ஒருத்தன் ஓரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கான்? டே சவத்திக்கிட்ட என்னடா பண்ணிகிட்ருக்க? வாடா. எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு வந்தோம். இங்கேயும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே இன்னும் 14 செகண்டு, 13 செகண்டு, 12 செகண்டு வெயிட் பண்ணணும். வாங்கடா. இன்னும் யார்? ஓப்பன் ஆயிடுச்சுங்க கேம். இன்னும் 41 செகண்டில் நடக்குமா. இங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இங்கே நின்று ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ எடுத்தாச்சு. நம்ம ஓடுவோம். எல்லாரும் ஓடிட்டுருக்கான், நம்மளும் ஓடுவோம். ஓடு. எகிரி குதிச்சு ஓடு. எகிரி குதிச்சு ஓடு. ஐயோ, ஓடு. கேம் இன்னும் 22 செகண்டில் ஸ்டார்ட் ஆக போதுங்க. பரவாயில்லைங்க, அதுக்குள்ளே கேம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதாங்க ரெட் லைட்டு க்ரீன் லைட்டு கேம் தாங்க. இன்னும் 12 செகண்டில் கேம் 12 செகண்டில் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது வரைக்கும் நம்ம லைனை தாண்டி போக முடியாது. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வேகமாக ஓடணும். அந்த பொம்மை திரும்பும் போது மட்டும் அசையக்கூடாதுங்க. அசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, கதையை முடிச்சுடுவாங்க. ரூல்ஸை சொல்லிகிட்டு இருக்கான் பாருப்பா. க்ரீன் லைட்டு அப்போ தான் ஓடணும். ரெட் லைட் எரியறப்ப இது பண்ணனா நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த பொம்மை திரும்பிடுச்சுங்க. அது திரும்பி இருக்கும்போது ஓடலாம். ஓட முடியுதான்? இருங்க. ஓடுறாங்க. ரெட் லைட்டு அமைதியாக இருக்கணும். கொஞ்சம் அசைஞ்சா கூட கதையை முடிச்சு விட்டுரும். க்ரீன் லைட்டுங்க. ஓடு. ஐயோ, ரெட் லைட்டு. க்ரீன் லைட்னா செம்ம வேகமாக ஓடணும். ரெட் லைட் அப்போ மட்டும் ஓடிடக்கூடாது. கதை இப்போ ரெட் லைட்டு வந்துருச்சுங்க. ரெட் லைட் வந்தோன்னா பாருங்கள், எல்லாரும் அப்படியே ஒருத்தன் திரும்பிட்டு இருக்கான். அவனை ஷூட்டே பண்ணல. ஏங்க, அவன் ஏமாத்துறாங்க. ஒருத்தன் அசைஞ்சான், ஷூட்டே பண்ணலங்க. அமைதியாக இருக்கணும். ரெட் லைட்டு வந்தால் மட்டும் அமைதியாக இருக்கணும். நான் பேசுகிறத கூட நிறுத்திடுறேன் பாருங்க, பயத்தில். ரெட் லைட் வந்தால் பேசலாம், செய்யலாம். ஐயோ, அசையக்கூடாது. க்ரீன் லைட் வந்துருச்சுங்க. ஓடு. தாண்டிட்டாங்க. எப்பா, நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும் தாண்டிட்டாங்க. மீதி பேர் பொறுமையாக வருவாங்க போல். இன்னும் கேம் முடிய 60 செகண்ட் இருக்குங்க. அப்போ 60 செகண்ட் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணணும் போல். இங்கே இருக்க யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கலாம். இங்கே ஒரு சுப்பீரியர் இருக்கார் பாருங்க. அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம். அடுத்த கேம் என்ன உனக்கு தெரியுமா? ஐயா, எனக்கே தெரியாது.
அவன் சொல்கிறான் எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறான். ஏன்டா டே ஈஸியாக நாங்கள் வந்துட்டோம், ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரீங்க? இருங்க இந்த சுப்பீரியர் கிட்ட கேட்போம் அடுத்த கேம் என்னன்ட்டு. என்ன அடுத்த கேம் என்னண்ணே? ஐயா அதெல்லாம் சொல்ல முடியாது பாப்பா, சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாருங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே. நம்ம எவ்வளோ கேட்டாலும் அடுத்த கேமை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க இருக்குது, நம்மளே அடுத்த கேம் என்னன்னு பார்த்துடலாங்க. இன்னும் 9 செகண்ட் 8 செகண்ட் 7 செகண்ட், இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் சுப்பீரியர் ஏதோ சொல்கிறாருங்க, மேட்டு நம்ம நல்லபடியாக கேமை முடிச்சிட்டோமா, அடுத்த கேமுக்கு போக போகிறோமா, அதான் சொல்கிறாரு அவர். ஒரு கேம் ஜெயிச்சிட்டோன்னு காட்டுதுங்க. இன்னும் ஏதோ நிற்கிறாங்க, நம்மளும் எதுலையாவது போய் நிற்போம். ஆக்சுவலாக இந்த மொதல் கேம் நடந்ததில்ல, அதில் சிலர் இறந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களுக்கான காசு மேலே விழுதுங்க. அந்த காசெல்லாம் நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோன்னா அந்த காசெல்லாம் நமக்கு தான். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம இருப்போமா தெரில. எனக்கு இந்த கேம்லாம் பெருசாக விளையாட தெரியாது. அடுத்த ரவுண்டு என்னன்னு தெரில, பார்ப்போம். அடுத்த ரவுண்டும் தப்புச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கலாம். படிக்கட்டில் ஏற்கனவே படிக்கட்டில் ஓடணும்ல, அந்த மாதிரி தான் ஓடுறோம். ஐயோ என்னங்க கேம் 26 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிடுமாமே. ஐயோ ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. கேமுக்குள்ளே போயிடணும் எப்படியாவது. ஸ்பீடாக ஓடு. இன்னும் வந்துருச்சுங்க. 14 செகண்டில் கேம் ஆரம்பிக்க போதான், 10 செகண்டில் ஆரம்பிக்க போதான். இது ஐயோ இந்த ஷேப்பு கேமுங்க. இந்த கேமில் அதான் ஈஸியானதை சூஸ் பண்ணோம். என்ன ஈஸி? ட்ரையாங்கிள் தான் ஈஸி. நம்ம ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணலாமா? இன்னும் நிறைய பேர் தொங்கிட்டுருக்காங்க ஆல்ரெடி ட்ரையாங்கிளில். நம்ம என்ன சூஸ் பண்ணுறது தெரியலையே. அது எப்படி எனக்கு கட் பண்ணோன்னே தெரில. சரி நம்ம விளையாடி பார்த்தா தெரிஞ்சிடும் எல்லாம். ஐயோ நான் எதையும் ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன் போலங்க, நம்ம செலக்ட் பண்ண. ஐயோ ஸ்டாருங்க. அச்சோ ஓச்சுப்போ. ஐயோ வீரல் விட்டுருச்சுங்க, லைட்டாக வெளியே பண்ணதுக்கே. ஐயோ திரும்பி வீரல் விட்டுருச்சுங்க. இந்த கேமில் நான் ஜெயிக்க மாட்டேன், அவள் தான் அவுட்டு போல். டைம் எவ்வளோ இருக்குது? 80 செகண்ட் இருக்குங்க. ஐயோ இன்னும் இவ்வளோ பொறுமையாக கட் பண்ணுறேன். ஐயோ மவுஸ் அங்கே வைக்கவே முடியலங்க. பொறுமையாக ஜாய்ஸ்டிக்கை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலங்க. ஜாய்ஸ்டிக்கில் அனலாக இருக்கும்ல, அது மூலியமாக தான் பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு பண்ண தெரிலங்க அது. ஐயோ டைமு கம்மியாக இருக்குங்க, முடிக்க மாட்டேங்க. நான் இன்னும் கொஞ்சம் இடவடமாக பண்ணால் அது உடஞ்சிரும். கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா? ஏன்னா டைம் 44 செகண்ட் தாங்க இருக்குது. அநேகமாக இந்த ரவுண்டோட என் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரி அப்பாவி நிறைய ரவுண்டு போகலான்னு ஆசைப்பட்டனே. ஸ்பீடாக போட்டால் ஓரளவுக்கு போட முடியுதுங்க. ஐயோ ஸ்பீடாக போடுறேன். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, போட முடியுமா தெரிலங்க. ஐயோ அது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 வாட்டி இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உடஞ்சிருங்க. அது ஏற்கனவே உடையிற மாதிரி இருக்குங்க. சிச்சோ டைமு முடிக்க மாட்டேங்க. நம்பிக்கை போயிடுச்சுங்க, உடஞ்சிருச்சுங்க. அது உடஞ்சிருச்சுங்க. மவுஸ் அங்கே வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுதுங்க. ஐயோ இல்லைங்க போட முடியலங்க. ஐயோ கதையை முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, ஷூட் பண்ணி என்னை காலி பண்ணிட்டாங்க. சே என்னங்க செகண்ட் ரவுண்டே எலிமினேட் ஆகிட்டேன். இந்த கேமுக்கு இன்னும் பயிற்சி தேவை போல், ஈஸியாக விளையாட முடியல. அந்த ரெட் லைட்டு க்ரீன் லைட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, விளையாடிட்டேன். இந்த ரவுண்டில் என்னோடய கதையை முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்குவிட் கேமு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை சொல்லுங்கள். நம்ம இன்னொன்று வாட்டி ட்ரை பண்ணி எல்லா லெவலையும் முடிக்கலாம். நான் இந்த வாட்டி செகண்ட் ரவுண்ட்லேயே தோற்றுட்டேன், ஆனால் வேற ஒரு வாட்டி விளையாடும் போது நான் நிறைய ரவுண்டு உங்களுக்கு போய் காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு பை.